சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்கு பார்க்கும்போது இப்போ ராசி லக்னத்துக்கே கேது வரப்போகிறார். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக தான் அவங்களுக்கு ராசி லக்னமே இருக்குது. சூரியனுடைய வீடாக இருக்கனால கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூரியன்னா மூத்த மகன், சூரியன்னா மாமனார், சூரியன்னா உங்களுடைய முதுகு எலும்பு, சூரியன்னா அப்பா. இந்த கேத்து வரனால இதிலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கு சான்ஸ் இருக்குது. ராசியாக இருந்தீங்க, சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா சந்திரன் அந்த இடத்துல இருக்கும். அப்போ சந்திரன்னா மூத்த பெண், தாயாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். அதில் கேத்து கிராஸ் ஆனால கண்டிப்பாக அவங்களுக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்ன இதில் பியூட்டின்னா, 7ஆம் இடத்துக்கு ராகு வந்து உட்காரும் பொழுது, 7ஆம் இடம்னா சுய தொழில், 7ஆம் இடம்னா கணவன், 7ஆம் இடம்னா மனைவி. ராகு போய் உட்காரும் பொழுது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை ராகுவின் மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய பிராப்தம். வயிறு பார்த்துக்கணும். ஆனால் துட்டுக்கு பஞ்சமே கிடையாது.